ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி சண்டே அப்படின்னாலே நம்ம மேக்ஸ்க்கான கிளாஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம மேக்ஸில் பார்க்கக்கூடிய டாபிக் மென்சுரேஷன் 2D அண்ட் 3D அளவீட்டியல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஒரே வீடியோவில் ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஓகேங்களா? ஸோ பட் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன் 2D அண்ட் 3Dயில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? மென்சுரேஷன் 2D அண்ட் 3Dயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதுவே வந்து போதுமானது. அதில் எக்கச்சக்கமான சம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 6th to 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 சம்ஸ், சின்ன சம், பெரிய சம், வாண்டட் அன்வான்ட் சம்ஸ்ன்னு சேர்த்து டோட்டலாக ஒரு 200 சம்ஸ்க்கு மேலே இருக்குது. 202 சம்ஸ் இருக்குது சொல்லப்போனால், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரே வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அத்தனை சம்ஸையும். ஸோ நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான சம்ஸ் மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 சம்ஸ்க்கு பக்கமாக போகும். அதை ஒரே வீடியோவில் கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு வகுப்பாக வந்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மென்சுரேஷன் 2D அண்ட் 3Dக்கான கொஸ்டின்ஸ்லாம் எதோ அதை எடுத்துகிட்டு வந்து சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் மென்சுரேஷன் 2D அண்ட் 3Dங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்க. நான் ஒவ்வொரு சம்முக்கும் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறேனோ அந்த ஃபார்முலாவை நீங்கள் நோட் எடுத்து அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மென்சுரேஷன் 2D அண்ட் 3Dயை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஷார்ட்கட் அப்படிங்கிற வேலைக்கு போகாதீங்க. மேக்ஸ்லேயே நான் என்ன சொல்கிறேன்னா ஷார்ட்கட் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் என்ன ஷார்ட்கட்னா அதுலேயே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி நிறைய சம்ஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவே நார்மல் மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மாடல்னால் இந்த ஃபார்முலா தான், இந்த மெத்தடில் தான் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் வேல்யூ மாற்றி கொடுத்தாலும் சின்னதாக ஒரு வேர்டை மாற்றி கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ அதனால் ஷார்ட்கட்னு போய்கிட்டே இருக்காதிங்க. ஓகேவா? ஸோ ஒரு தியரி படிக்கிறீங்களா, அதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்டோடு படித்தா அது வந்து தப்பு கிடையாது. பட் மேக்ஸுக்கு ஃபுல்லாகவே நான் ஷார்ட்கட்டோட தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு போகாதீங்க. ஓகேவா? ஓகே, நாம் இந்த கிளாஸில் 6ஆம் வகுப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 6ஆம் வகுப்பு கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ்லேயே முடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன், வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்றல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக நம்மளுக்கு குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 டேஸ்க்கு பக்கமாக இருக்குது. ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கான 7 month பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ March 27 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த தென்றல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டேட் March 25. ஸோ இதுக்கு 200 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ இதை March 25க்கு அப்புறம் யாரும் கேட்காதீங்க. அதுவும் 200 சீட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுவே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா டெய்லி இதுக்கு கிளாஸஸ், டிஸ்கஷன் கிளாஸஸ் உங்களுக்கு கூகுள் மீட் ஆர் ஜூம் மீட்டில் நைட்டு டெய்லியுமே 9 to 10 அப்படிங்கிறது கிளாஸஸ் இருக்கும். அதனால் 200 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் 200 மெம்பர்ஸ் மட்டும் சொல்கிறோம். ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் March 25. இந்த தென்றல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது குரூப் 2க்கான ஹோல் டெஸ்ட் பேட்சாக இருக்கும். நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போகும். 60 டெஸ்டர்ஸ் இருக்கும், 12,000+ கேள்விகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 நாட்கள் ஓகேவா இடையில இருக்கும். அந்த 180 நாட்களுக்கு டெய்லி டெஸ்ட், டே சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, தமிழ், மேக்ஸு, ஜிகேவுக்கு கம்ப்ளீட்டாக நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி மெட்டீரியல்ஸுமே உங்கள் கையில் கிடச்சிரும். ஓகே, அதே போல் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் படி 7 அலகுகள் இருக்குது. அந்த 7 அலகுலேயும் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவரி டாப்பிக்கு லைன் பை லைன் மெட்டீரியல். அதே போல் தமிழுக்கு வேர் டு ஸ்டடி, ஜிகேவுக்கு வேர் டு ஸ்டடி, ஜிகேவுக்கு எந்தெந்த லெசன்ஸ்லாம் குரூப் 2க்கு கவர் பண்ணணுமோ ஸோ சிலபஸ் படி ஒவ்வொரு லெசனுக்கும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான மெட்டீரியல் கொடுப்போம், வேர் டு ஸ்டடி கொடுப்போம், மேக்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்குமான மெட்டீரியல் கொடுப்போம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அதே போல் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6க்குமே ஸ்பெஷல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த பேட்சில் கொடுத்துருக்கோம். ஸோ மந்த்லி வைஸ் உங்களுக்கு மெட்டீரியலும் கிடச்சிரும். டெஸ்ட் பேட்ச்லேயும் அதை கொண்டு போவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும். ஸோ இந்த தென்றல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும் அப்படின்னா 8807081095 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 டெஸ்ட் சீரியஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். 200 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த தென்றல் டெஸ்ட் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஸ்கெடியூல் மட்டுமே ஒரு 16 பக்கங்கள் இருக்கும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கெடியூல்லே இருக்கும். ஸோ அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது ஸோ எந்தெந்த டேட்டுக்கு என்னென்ன டேட்டில் எந்தெந்த போர்ஷன் போட்டிருக்கோமோ அதுபடி நைட் 8 o'clock நடக்கும். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது PDF வடிவில் தான் நடக்கும். ஓகேவா? உங்களுக்கு கொஸ்டின் வந்து PDF கொடுத்துருவோம். OMR சீட்டில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க்கை
அதை வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். அந்த மார்க்கெட்டிங் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஓவரால் மார்க் லிஸ்ட்டையுமே கொடுப்போம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். 200 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஜாயின் ஆகிறவங்க March 25க்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு சதுரம். நம்மளுக்கு சதுரம் அப்படின்னாலே ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வரணும்? சதுரம்னா ஸோ இது சதுரமா? சதுரம். ஓகேங்களா? சதுரம் அப்படின்னாலே நம்மளுக்கு 4 sides ஆர் ஈக்குவல், ரைட்டா? ஸோ அப்போது அந்த 4 sides அப்படிங்கிறதுக்கு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்கம் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். இதுவும் ஏனா, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ. அப்போ 4 sides ஆர் ஈக்குவல் இன் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு ஒரு சதுரம் இருக்குது, அதோட பக்கம் 5 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு தான் தெரியுமே 4 பக்கமுமே ஈக்குவல்னு. இது 5னா இதுவும் 5, இதுவும் 5, இதுவும் 5 தான். அப்படின்னா சுற்றளவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். பக்கம் ஏ அப்படிங்கிறது 5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது சுற்றளவு, சதுரத்தோட சுற்றளவு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். சுற்றளவு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா 4a. 4 sides அப்போ 4 into a, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போது 4 into ஏவோட வேல்யூ 5, மல்டிப்ளை பண்ணால் 20 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கிட்டாங்கங்க. அதோட நீளமும் அகலமும் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர். அப்போ இது நீளம்ங்கிறது இது நீளமா 12 சென்டிமீட்டர் எல், பிரெத் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு செவ்வகத்தோட சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கவனிங்க, கொடுத்துருக்க டேட்டாஸ் எடுத்து எழுதிக்குவோம். எல் 12 சென்டிமீட்டர், பிரெத் அகலம்னா பின்னு சொல்லுவோம் 7 சென்டிமீட்டர். ஓகே, கொடுத்துருக்கிறத நாம் 10 சென்டிமீட்டரா கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன? சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போது செவ்வகத்துக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். ஸோ கவனிங்க, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 2 into L plus B, அவ்வளோதாங்க. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஹியர் நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? L தெரியுமா? 2 into Lோட வேல்யூ 12 ப்ளஸ் பியோட வேல்யூ 10, 12 + 10, அவ்வளோதான். அப்போது 2 into 12 + 10 என்ன கிடைக்கும்? 22. அப்போது 2 into 22 என்னென்னு கிடைக்கும்? 44 சென்டிமீட்டர். சுற்றளவு அப்படிங்கும்போது சென்டிமீட்டர். பரப்பளவு அப்படின்னா எப்பயுமே சதுர மீட்டர் அல்லது சதுர சென்டிமீட்டர், மீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி யூனிட்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, 44 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு கரும்பலகை இருக்குது. ஸோ அப்போ கரும்பலகை அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும். அது எந்த ஷேப்பில் இருக்கும்? ஸ்கொயர்னால் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். கரும்பலகை பார்த்திங்கன்னா அகலமாக தான் இருக்கும். அப்போது கரும்பலகை அப்படிங்கிறதோட ஷேப் என்னன்னா செவ்வகத்தோட ஷேப்பு. ஓகேவா? ஸோ இதில் சுற்றளவு 6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சுற்றளவு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நல்லா ரிமைண்ட் பண்ணுங்கள். செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்? 2 into L plus B அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சுற்றளவுனா நம்ம வந்து P அப்படிங்கிற லெட்டரால் மென்ஷன் பண்ணுவோம். சுற்றளவு P அப்படிங்கிறது 6 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து அகலம்னா ப்ரீயா. ஸோ அது என்னென்னு கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீளத்தை கண்டுபிடிங்க. அதாவது இங்கே பிரெத்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்கங்க. லென்த்தை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் எப்பயுமே சொல்லுவேன், மேக்ஸை பொறுத்தவரையும் உன்னை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இது முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சா போதும். இப்போ சுற்றளவில் 2 into L plus Bங்கிறது ஃபார்முலா. சுற்றளவுக்கான டேட்டாவை 6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ஃபார்முலாவுக்கு 6 அப்படிங்கிறது 2 into L plus Bங்கிறது 6. கரெக்டாக? இது சுற்றளவுக்கான ஃபார்முலா, வேல்யூ 6 நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இதில் எல்லுமே இருக்குது, பியுமே இருக்குது. இதில் எனக்கு பியோட வேல்யூ தெரியும். அப்போ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? எல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கொஞ்சம் யோசிச்சா போதும். அப்போ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் சுற்றளவோட வேல்யூவை கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிய போகுது. கவனிங்க, 2 into எல்லோட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். பியோட வேல்யூ 1 = 6. ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவனிங்களேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னா,
இந்த L+1 இங்கேயே வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்மளுக்கு லென்த்து தேவை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்போ சுருக்கிட்டே வாங்க. இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ரைட் சைடில் வந்தால் டிவைடில் மாறுமா, அப்போ 6/2 வரும். 1 2 is 2, 3 2s are 6. அப்போ ஹியர் எனக்கு என்ன கிடைக்குது, L+1 = 3 அப்படின்னு கிடைக்குது. எனக்கு லென்த்து தான் தேவை. ஸோ அதனால் இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போகலாமா, அப்போ ப்ளஸில் இருக்க 1 ரைட் சைடில் வரும்போது மைனஸில் மாறிடும், இங்கே Lன்னு இருக்கும். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குது பாருங்கள், L = 3 - 1 2 மீட்டர். அப்போ லென்த்துனா மீட்டர்னு போடணும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு சதுர வடிவமான தபால் வில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, அவங்களே சொல்லிட்டாங்க அந்த வில்லை அப்படிங்கிறது, தபால் வில்லைங்கிறது சதுர வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சதுர வடிவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமராஜருக்கான தபால் வில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ தபால் வில்லை இருக்குது, அதோட சுற்றளவுங்கிறது 8 சென்டிமீட்டர். அப்போது நல்லா கவனிங்க, சதுரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த தபால் வில்லை, அது தபால் வில்லையை விட்டுருங்க, அது ஆனால் சதுரம் ஷேப்பில் இருக்குது. சதுரம் ஷேப்புக்கான சுற்றளவு அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர். சுற்றளவுனா பீன் மென்ஷன் பண்ணுவோமா, 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அதோட பக்களவை காண்க. பக்கம் அப்படின்னா ஏன்னு சொல்லுவோமா, சதுரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 sides are equal. அதுதான் காமனாக பக்களவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் 4 sides இருக்க போகுது, கரெக்டாக. ஸோ அப்போது ஏன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோமா, 4a அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் கவனிங்க, சுற்றளவு P அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க, 8ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 4 × ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வரலாமா, அப்போ மல்டிபிளில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் டிவைடில் மாறும். 8/4 = ஏன்னு இருக்கும். 1 4s are 4, 2 4s are 8. அப்போ ஏங்கிறது 2 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க ஆன்சர், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணம். கவனிங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க சமபக்க முக்கோணம். அப்போது முக்கோணம்ங்கிறது 3 சைடு இருக்கும், சமபக்கம் அப்படிங்கும்போது 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இதோட சுற்றளவு அப்படிங்கிறது 129 சென்டிமீட்டர். அப்போது சுற்றளவுனா பி. அது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா பக்களவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நல்லா கவனிங்க, இந்த முக்கோணத்திலே 2 டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. சமபக்க முக்கோணம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அசமபக்க முக்கோணம்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. சமபக்க முக்கோணம்னா முக்கோணத்துக்கு எப்பயுமே 3 சைடு தான், அந்த 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். அசமபக்க முக்கோணம்னா அந்த 3 சைட்ஸ்க்கான வேல்யூ வேறன்னு அர்த்தம், 3 சைடு ஈக்குவல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே சமபக்க முக்கோணம். ஸோ அஸ் வெல் அஸ் நாம் சதுரத்துக்கு பார்த்த மாதிரி அதுக்கு எப்படி 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கோ, இங்கே சமபக்க முக்கோணம்னு சொல்லும்போது கண்டிப்பாக கட்டாயமாக 3 சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர், இதுவும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவலுங்கும் போது என்ன பண்ணலாம், 3க்குமே ஏ அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட பக்களவு தான் கேட்டிருக்காங்க, ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கவனிங்க, அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், சுற்றளவுக்கான வேல்யூ கொடுத்துட்டாங்களா, அப்போ யோசிக்கணும் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு யோசிக்கணும். அதில் இந்த ஏவோட வேல்யூ வருதான்னு பாருங்க. ஸோ அப்போது சமபக்க முக்கோணத்துக்கு சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 3a. ஏ வந்துருச்சு, வெரி சிம்பிள். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஏவோட வேல்யூ பக்க அளவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போது சுற்றளவுக்கான ஃபார்முலா 3a அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஹியர் சுற்றளவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 129ன்னு தெரியும், ஈக்குவல் டு 3a. எனக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிபிள் இருக்க 3 டிவைடில் மாறுமா, அப்போ எப்படி வரும், 129/3 ஈக்குவல் டு ஏன்னு வரும். கவனிங்க, 1 3 is 3, 4 3s are 12, 3 3s are 9. அப்போ என்ன கிடைக்குது, ஏ அப்படிங்கிறது 43, ஏ அப்படிங்கிறது 43 சென்டிமீட்டர். அப்போ கவனிங்க, இதுவும் 43னா இதுவும் 43, இதுவும் 43 தான், ஓகேவா. அப்போ ஏங்கிறது 43 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இது வரைக்கும் சுற்றளவு தான் பார்த்துட்டு வந்தோம், இப்போ பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போது இது 3D, ஓகேவா. ஸோ உங்களுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிற சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அது 2D, பரப்பளவு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 3D, ஓகேங்களா. ஸோ இப்போ கவனிங்க, சுற்றளவுனா பிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணணும், பரப்பளவு அப்படின்னா ஏங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணணும், ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது சுற்றளவுனா பெரிமீட்டர்னு சொல்லுவோம், ஸோ பிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, செவ்வகம்னு அவங்களே சொல்லிட்டாங்க.
ஸோ நீளம் அப்போது எல்லுங்கிறது 12 சென்டிமீட்டர். அகலம்னா பிரெத்துங்கிறது 7 சென்டிமீட்டர். அப்படின்னா இதோட பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியணும். சுற்றளவுனா பார்த்தோம் 2 × L + Bன்னு. அப்போது பரப்பளவுனா என்னன்னா அதுக்கான ஃபார்முலா ஸோ எழுதுகிற நோட் பண்ணிக்கோங்க. செவ்வகத்தின் பரப்பளவு = L × B. முடிஞ்சுது. இப்போது நம்மளுக்கு இங்கே எல்லோட வேல்யூ தெரியுமா 12ன்னு தெரியும், பியோட வேல்யூ என்னன்னு தெரியும் 7ன்னு தெரியும். அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துருச்சு. 12 × 7 84. ஆனால் இன்னொன்று இருக்குது, பரப்பளவுனா நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் சதுரத்தில் தான் யூனிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 84 சதுர சென்டிமீட்டர். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் இருக்கான், உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர் இருக்கான். அப்போது இதோட பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பரப்பளவுனா என்ன, ஏரியா ஏ நாம் கண்டுபிடிக்கணும். அப்போது செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னா கவனிங்க. நம்மளுக்கு ஹியர் தெரிஞ்ச வேல்யூஸில் எழுதிக்கலாம். அடிப்பக்கம்னா பிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் 18 சென்டிமீட்டர், உயரம்னா ஹெச்ங்கிறது 12 சென்டிமீட்டர். அப்போது செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா 1/2 × B × H. அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு 1/2, பியோட வேல்யூ 18ன்னு தெரியும், ஹெச்சோட வேல்யூ 12 அப்படின்னு தெரியும். இப்போ கவனிங்க, 1/2 9 2s are 18. அப்போ மீதம் 9 × 12ன்னு இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாக்க 108ன்னு வரும். ஸோ அப்போ பரப்பளவுங்கும் போது சதுரத்தில் வேல்யூ யூனிட் போடணும். அப்போது சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போடலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னுமே நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க. பரப்பளவுங்கும் போது சதுர சென்டிமீட்டரும் போடலாம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 108 சதுர சென்டிமீட்டர். அடுத்த சம் பாருங்க. 6 அடி 8 அடி மற்றும் 10 அடி பக்கம் அளவுகள் உள்ள செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கு, முக்கோணத்தில் சமபக்க முக்கோணம்னு வந்தால் மட்டும்தான் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுவே நார்மலாக முக்கோணம்னு கேட்டிருந்தா அதுக்கும் வேரி ஆகும். அசமபக்க முக்கோணம்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுக்கு 3 சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால தான் ஒவ்வொரு சைட்ஸ்க்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ கவனிங்க, ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அடிகள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒவ்வொரு பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது 6 அடி, அடுத்து பார்த்திங்கன்னா இது 8 அடி, இது 10 அடி. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு உங்ககிட்ட ரெண்டுமே கேட்டிருக்காங்க, சுற்றளவும் கேட்டிருக்காங்க, பரப்பளவும் கேட்டிருக்காங்க. பெர்மீட்டரும் கண்டுபிடிக்கணும், ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போது முக்கோணத்துக்கு செங்கோண முக்கோணத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். சுற்றளவுக்கு பார்க்கல, பரப்பளவுக்கு பார்த்துட்டு வந்தோமா. 1/2 × B × Hன்னு. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னென்னா வெரி சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன், ப்ரீவியஸாக பார்த்துட்டு வந்த சம்மில் 3A அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 3Aனா 3 ஏவையும் ஆட் பண்ணணும். அங்கே ஒரே ஏவோட வேல்யூ இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏவுக்கு 3 × A அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே வெவ்வேறு வேல்யூ இருக்கிறதுனால 3 ஏவையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ சுற்றளவுனா A + B + C. ஓகேவா? ஸோ அப்போ கவனிங்க, ஏன்னா ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு வேல்யூ, இது A, இது B, இது C. அப்போ 3த்தையும் ஆட் பண்ணணும். 6 + 8 + 10 ஆட் பண்ணிங்கன்னா 6 + 8 14, 14 + 10 24. அப்போது சுற்றளவுங்கிறது 24 அடி கிடைக்குது. அடுத்து பரப்பளவு. அப்போது செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், 1/2 × B × H அப்படின்னு பார்த்தோமா. அப்போ கவனிங்க, 1/2 × பியோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியும், 8ன்னு தெரியும். அடுத்து இங்கே ஹெச்சோட வேல்யூங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஹெச் அப்படிங்கிறது 6. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 1/2 × 8 × 6 24. 1 2 is 2. இங்கே பார்த்திங்கன்னா 8 6 are 48 இல்லையா, நான் 24ன்னு சொல்கிறேன் பாருங்கள். 8 6 are 48. அப்போ 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இங்கே என்ன கிடைக்கிது, 24. அப்போது அடி. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஃபைனலாக
24 அடிக்கமா மீட்டரும் 24, ஏரியாவும் 24, அதாவது சுற்றளவும் 24 அடி தான், பரப்பளவு 24 அடி தான். ஸோ அப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள், 24 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஒரு சதுர வடிவ பூங்கா இருக்குது. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க அந்த பூங்காங்கிறது சதுர வடிவில் இருக்கான். ஸோ அந்த பூங்காவோட சுற்றளவு அப்படிங்கிறது 40 மீட்டர், அதாவது பி 40 மீட்டர். அதே மாதிரி ஒரு பக்கத்தோட அளவையும் அந்த பூங்காவோட ஒரு பக்கத்தோட அளவையும் பரப்பளவையும் காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சதுரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தான். அப்போது பக்கத்தோட அளவு ஏவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பரப்பளவு ஏரியா பெரிய ஏ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் கவனிங்க. சுற்றளவு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த சுற்றளவு நம்மளுக்கு சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா 4ஏன்னு தெரியுமா? அதை வச்சு நம்மளால் ஏ கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஏவும் கண்டுபிடிச்சிட்டா சதுரத்துக்கு பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஸோ பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போது அந்த பரப்பளவுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஏவோட வேல்யூ கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஏவோட வேல்யூ டேரெக்டாக போய் சப்ஸ்டியூட் பண்ணால் பரப்பளவு நம்மளுக்கு வந்துருமா? இப்போ கவனிங்க, சதுரத்தோட சுற்றளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், 4a அப்படின்னு தெரியும். அப்போ ஈக்குவல் டு 40 மீட்டர் இருக்குது. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா ஏ? அப்போ ஏவை இங்கே வச்சுக்கிட்டு மல்டிபிள் இருக்க 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவைடில் மாறும். அப்போ 40 டிவைடட் பை 4, 1 4 is 4, 1 4 is 4, 0. அப்போ ஏங்கிறது எனக்கு என்னென்னு கிடைக்குது, இங்கே 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போது இங்கே 10 மீட்டர் தான், அங்கே மீட்டர்னு கொடுத்துருக்கும் போது. ஓகே, 10 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து நான் என்ன பண்ணணும், பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒருவோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போது சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா மீன் பை ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ கவனிங்க, ஏவோட வேல்யூ எனக்கு இங்கே என்னென்னு தெரிஞ்சிச்சு, 10ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது 10 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் 100. அப்போ பரப்பளவுங்கும் போது சதுர மீட்டர். ஸோ அப்போ என்ன வரும்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 10,100 சதுர மீட்டர். அதே மாதிரி பரப்பளவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு வேல்யூ வந்து அல்லது பக்கம் வந்து 40 சென்டிமீட்டர், சுற்றளவு 40 சென்டிமீட்டர் அல்லது சுற்றளவு 40 மீட்டர், பக்க அளவு வந்து 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இங்கே மீட்டர்னு கொடுக்கும்போது பரப்பளவில் சதுர மீட்டர்னு எடுத்துக்கோங்க, சென்டிமீட்டர்னு கொடுக்கும்போது பரப்பளவில் சதுர சென்டிமீட்டர்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், நான் சொன்ன சம் வந்துருச்சு, ஒரு அசம பக்க முக்கோணம். அப்போ இந்த வார்த்தையை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த முக்கோணம் அப்படிங்கிறது சைட்ஸ் ஈக்குவலாக இல்லை. அப்போ 3 சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அசம பக்க முக்கோணத்தோட சுற்றளவு 40 மீட்டர். அதோட இரு பக்கங்கள், ஒரு பக்கம் 13 சென்டிமீட்டராக இருக்குது, இன்னொரு பக்கம் 15 சென்டிமீட்டராக இருக்குது. மூன்றாவது பக்கம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கவனிங்க, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சமபக்க இல்லாத முக்கோணம். ஓகேவா? அப்போது ஏ. ஸோ அப்போ 3 பக்கம் இருக்குது, அப்போது 3 பக்கமும் ஈக்குவல் கிடையாது. அதனால தான் மூன்றாவது பக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ ஏங்கிறது 13 சென்டிமீட்டர், பிங்கிறது 15 சென்டிமீட்டர். அப்போது சியோட வேல்யூ கண்டுபிடிங்கிறது தான் கொஸ்டின். அதுலேயும் சுற்றளவு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர். பி ஈக்குவல் டு 40 மீட்டர். ஸோ நம்மக்கிட்ட மூன்றாவது பக்கம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சு சுற்றளவு வச்சு தான் நம்ம மூன்றாவது பக்கம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா முக்கோணத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதே பரப்பளவுனா நீங்கள் என்ன போயிடணும், முக்கோணத்துக்கு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்ன்னு போயிடணும். ஓகேவா? அதில் வந்து உங்களுக்கு மூன்றாவது பக்கத்துக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வராது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு 3 பக்கத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அப்போது சுற்றளவு வந்து இங்கே 40. அப்போ கவனிங்க, ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும், 13ன்னு தெரியும், பியோட வேல்யூ 15ன்னு தெரியும், சி தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 40. அப்போது 13 + 15 என்ன வரும், 28 அப்படின்னு வரும். 28 + சி ஈக்குவல் டு 40. நம்மளுக்கு சி தேவை. அப்போ ப்ளஸில் இருக்க 28 இந்த பக்கம் கொண்டு போனால் 40 - 28ன்னு வரும். அப்போது 40ல் 28 போயிடுச்சுன்னா என்ன வரும், 40ல் 28 போயிடுச்சுன்னா வந்து பாருங்கள், ஸோ ஒரு 30 கரெக்டாக 12. அப்போது மூன்றாவது பக்கம் அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர். சி 12 சென்டிமீட்டர்னா தர்ஃபோர் மூன்றாவது பக்கம் அப்படிங்கிறது 12 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள்,
செங்கோண முக்கோணம் வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். ஓகேவா? செங்கோண முக்கோணம். ஸோ செங்கோண முக்கோணம் இருக்குது, அந்த வயல் வந்து இந்த ஷேப்பில் இருக்காமா, அதோட அடிப்பக்கம் அப்படிங்கிறது 25 மீட்டர். ஓகே, உயரம் அப்படிங்கிறது 20 மீட்டர். அந்த வயலை செப் பண்ணிடுறதுக்கு, அதாவது அந்த வயலை வந்து சரி செஞ்சு மேடு பள்ளத்தெல்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபா ஆகுதான். அப்படின்னா மொத்த செலவை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சதுர மீட்டருக்கே 45 ரூபா ஆகுது. ஓகேவா? அப்போனா மொத்த செலவை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மொத்த செலவு அப்படின்னா பரப்பளவு என்னன்னு தெரிஞ்சாதான் மொத்த மீட்டர் என்னானே நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அதாவது மொத்த சதுர மீட்டர் என்னானே தெரியும். ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபானா பரப்பளவில் தானே சதுர மீட்டர் வரும். இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? சதுர மீட்டருக்கு 45 ரூபா ஆகுதுன்னா அப்போ நம்ம பரப்பளவு தான் அங்கே கண்டுபிடிக்கணுங்கிறதா அப்படி சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சதுர மீட்டருக்கே 45 ரூபானா அப்போ மொத்த சதுர மீட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் மொத்த செலவு என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ கவனிங்க. அப்போது செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, இதுக்கான ஃபார்முலா முக்கோணம் அப்படின்னாலே அதுக்கான பரப்பளவு ஃபார்முலா. ஸோ நீங்கள் வந்து செங்கோணம் இருக்குது, சமபக்க முக்கோணம் இருக்குது, அசமபக்க முக்கோணம் இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க. முக்கோணம்னு கேட்டு பரப்பளவு அப்படின்னு கேட்டாலே அதுக்கான ஃபார்முலா 1/2 × b × h தான். ஸோ அப்போ கவனிங்க, 1/2 பியோட வேல்யூ நம்மளுக்கு 25ன்னு தெரியும், ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 20 அப்படின்னு தெரியுமா? ஸோ அப்போ கவனிங்க, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 1 2 2 10. அப்போது 25 × 10 என்னன்னு வரும்? 250. அப்போது டோட்டலாக பரப்பளவு அப்படிங்கிறது 250 சதுர மீட்டர் கிடைக்குது. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? ஒரு சதுர மீட்டருக்கே வந்து 45 ரூபா ஆகுது. அப்போ மொத்த செலவை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த செலவுனா மொத்த சதுர மீட்டர் எவ்வளோன்னு பார்க்கணும், அது கூட இந்த 45 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மொத்த சதுர மீட்டருங்கிறது 250 சதுர மீட்டர். அப்போ மொத்த செலவுனா என்ன பண்ணணும்? 250 × 45. ஒரு சதுர மீட்டருக்கே 45னா 250 சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 250 × 45. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்க 11,250 ரூபான்னு கிடைக்கும். ஸோ அப்போ எவ்வளோ கிடைக்குது டோட்டல் செலவு? ரூபாய் 11,250. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு செவ்வகத்தோட ஒவ்வொரு பக்கமும் இருமடங்காகும்போது, ஸோ இப்போ ஒரு செவ்வகம் இருக்குது, இந்த செவ்வகத்தோட ஒவ்வொரு பக்கமும் இருமடங்கு ஆகிறப்போ அதோடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 மடங்கு ஆகிக்கிட்டே வருதான் ஒவ்வொரு பக்கமும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி மாறுறப்போ அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? செவ்வகத்தின் பரப்பளவு. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? L × Bன்னு தெரியுமா? சுற்றளவுனா 2 × L + B, பரப்பளவுனா L × B. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு பக்கமும் இருமடங்கு ஆகும்போது. இருமடங்கு ஆகும்போது அதோட பரப்பளவில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அதோட பரப்பளவுமே எப்படி வரும்னு பாருங்கள். இதனுடைய பரப்பளவு அப்போது இருமடங்கு ஆகும்போது என்ன ஆகும்? ஸோ அப்போது L × B இருந்தது, இருமடங்கு ஆகும்போது எப்படி மாறும்? 2 × L 2L × 2B அப்படின்னு மாறும். ஸோ அப்போ கவனிங்க, இந்த 2B × 2B மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 4 × LB. சிம்பிள். ஆன்சர் இஸ் 4 மடங்கு. ஆப்ஷன் டி. ஓகேவா? 4 மடங்கு ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே சதுர சென்டிமீட்டர்லாம் வரக்கூடாது, மடங்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். 40 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணம். அப்போது இங்கே சொல்லிட்டாங்க சமபக்க முக்கோணம். அப்போ 3 sides are equal. ஓகேவா? ஸோ சமபக்க முக்கோணத்தோட ஒரு முனையில் இருந்து கவனிங்க,
40 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்குது. அந்த 40 சென்டிமீட்டர் பக்க அளவில் இருக்கிற முக்கோணத்தில் ஒரு முனை, அதாவது ஒரு எட்ஜில் இருந்து 6 சென்டிமீட்டர் பக்க அளவுக்கு ஒரு சமபக்க முக்கோணத்தை நீக்கிறாங்களாம். ஏற்கனவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ஏற்கனவே ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது, அது 40 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்டதாக இருக்குது. அந்த முக்கோணத்திலேயே 6 சென்டிமீட்டர் பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு சமபக்க முக்கோணத்தை நீக்கிறாங்களாம். இது எதுக்கு அவங்களுக்கு இந்த வேலை? நாம் அதை போட்டு தான் ஆகணும். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பகுதியோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கவனிங்க, அப்போ இதை நம்ம கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலாம், அப்போ தான் பிரிக்க நல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த சமபக்க முக்கோணம். இது 40 சென்டிமீட்டர் இருக்குது, சரிங்களா, பக்க அளவு. இந்த சமபக்க முக்கோணத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எட்ஜிலிருந்து சமபக்க முக்கோணமாக பிரிக்கிறாங்க. அப்போ அதுவும் இந்த மாதிரி வரணும். அப்போ எந்த எட்ஜிலேருந்து பிரிக்கலாம்? இப்போ கவனிங்களேன், நான் இந்த எட்ஜிலேருந்து பிரிச்சேன்னா இது முக்கோணமாக வருமா? சமபக்கமாக வராது. இப்படியும் பிரிக்கலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? இதையும் பிரிக்க முடியாது. அப்போ 3 சைடும் இதே மாதிரியே சமபக்க முக்கோணமாக இருக்கணும்னா இப்படி நம்ம ஒரு கோடு போட்டு பிரிச்சிடலாமா? பாருங்கள், இதை பிரிச்சிட்டோம்னா அப்போது இங்கேயும் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஆயிரும். அப்போ கவனிங்களேன், எனக்கு அந்த இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி 6 சென்டிமீட்டர் பக்கமுள்ள ஒரு சமபக்க முக்கோணமாக நீக்கப்பட்டதுக்கப்புறம் அப்போ கவனிங்களேன், அப்போ எப்படி வந்துடும்? அதாவது இப்படி ஃபுல்லாக இருக்க இந்த முக்கோணத்தில் 6 சென்டிமீட்டரை பிரிச்சிட்டோம்னா இது தனியாக ஒரு பக்கமாகவும் மீதம் இது எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த மீதி இருக்க பகுதியோட சுற்றளவு காண்க. ஸோ இதை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதோட சுற்றளவு என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். இந்த ஷேப்புக்கு நாம் கண்டுபிடிக்கணும் சுற்றளவு என்னன்னு. ஸோ அப்போ கவனிங்க, இது 40 சென்டிமீட்டரா? 40 சென்டிமீட்டரில் அப்போ 6 சென்டிமீட்டருங்கிற சமபக்க முக்கோணமாக பிரிக்கிறாங்க. அப்போ இது 6னா இதுவும் 6, இதுவும் 6, கரெக்டாக? அப்போ கவனிங்க, அப்போது சமபக்க முக்கோணத்தோட பக்களவு 40 சென்டிமீட்டர்னா இது தனியாக இருக்கும்போது 3 சைடுமே 40ங்கிறதா இருந்திருக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது சமபக்க முக்கோணத்தோட பக்களவு 40 சென்டிமீட்டர்னா இதுவும் 40, இதுவும் 40, இதுவும் 40 தான். அப்போ இதிலிருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு சமபக்க முக்கோணத்தை நீக்கப்படும் போது 40 சென்டிமீட்டரில் இங்கே என்ன ஆயிடுச்சு? இங்கே 6 சென்டிமீட்டர் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ 40ல் 6 போயிடுச்சுன்னா இங்கே ஒரு 34. அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆயிடுச்சு? இந்த சைடில் 40ல் 6 சென்டிமீட்டர் போய் இங்கேயும் 34 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கவனிங்க, அப்போது இந்த மீதி இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்மக்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஷேப்பை கண்டுபிடிக்கணும். நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கத்தை தான் நாம் கண்டுபிடிக்கணும். இதோட சுற்றளவு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ போடலாமா? ஸோ இப்போ கவனிங்க, அப்போது இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா ஸோ எல்லாத்தையும் மீதி இருக்க பகுதியோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? மீதியுள்ள ஏன் சுற்றளவு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு 40 ப்ளஸ் அடுத்து பாருங்கள் ஒரு 34, அடுத்து ப்ளஸ் ஒரு 6, அடுத்து ப்ளஸ் ஒரு 34, அவ்வளோதான். ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் இந்த 6 தான் இந்த இதுக்கானது தானே? கவனிங்க, இந்த இதுலேயும் தான் அந்த 6ங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த எட்ஜ்லேயும் தனியாக இங்கே பிரிஞ்சு வருதுல்ல, இதுலேயும் தான் அந்த 6ங்கிறது இருக்குது. அப்போ அதையும் தான் ஆட் பண்ணணும். அது இல்லாமல் 40 + 34 + 34ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஸோ அப்படி போடக்கூடாது. இந்த ஷேப்லேயும் தான் 6 இருக்குது, அந்த ஷேப்லேயும் தான் 6 இருக்குது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்போ என்ன வரும்னா 114 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். உன்னுடைய தோட்டம். அப்போ அசீம் பண்ணுங்கள். அப்போ எல்லாருமே உங்களோட தோட்டமாக அசீம் பண்ணிக்கோங்க. உன்னுடைய தோட்டம் 5 மீட்டர் பக்களவு உடைய சதுர வடிவில் இருக்குது. சதுர வடிவுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 5 சென்டிமீட்டர் பக்களவு, சரி 5 மீட்டர் பக்களவு. இது 5னா இதுவும் 5, அடுத்து இதுவும் 5. ஓகேவா? அந்த மாதிரி சதுர வடிவில் இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்று கம்பியால் வேலி அமைக்கிறாங்கங்க. ஓகேவா? ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்று கம்பியால் வேலி அமைக்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இது ஒரு சுற்று கம்பி, அதுவும் அப்போ சதுர ஷேப்பில் தானே இருக்கும். அடுத்து இது 2வது சுற்று கம்பி. ஓகேங்களா? வேலி அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும்போது மீட்டருக்கு 10 ரூபாய் ஆகுதான். ஓகே, 10 ரூபாய் ஆகுது அப்படின்னா தோட்டத்துக்கு வேலி அமைக்க தேவைப்படக்கூடிய தொகையை காண்க. மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மொத்த தொகை அப்படின்னா என்ன பண்ணணும்?
சதுர வடிவில் இருக்குது, இதுக்கு மொத்த தொகை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போது சதுரத்துக்கு 4 sides ஆர் ஈக்குவல். அப்போ சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு மொத்த செலவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? கவனிங்க, சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றளவுக்கு வர வேல்யூவை எடுத்து நம்மளுக்கு 2 சுற்றுகள் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த சுற்றளவு இன்ட்டு இந்த 2ங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மொத்த வேல்யூ என்னங்கிறது கிடைக்கும். ஸோ அதோட இந்த 10 ரூபாயை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மொத்த செலவு கிடைக்கும். புரியுதுங்களா? நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சதுரத்தோட சுற்றளவு. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? 4a அப்படின்னு தெரியும். இதில் ஏ அவங்க என்னென்னு கொடுத்துட்டாங்க? 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 4 × 5 4 5s are 20. ஓகேங்களா? அப்போ 20 மீட்டர். சுற்றளவுங்கிறது 20 மீட்டர்னு கிடச்சிருச்சு. நான் இதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதை சுற்றி 2 சுற்றுகள் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? 2 சுற்றுகள் அப்படிங்கிறப்போ இந்த மொத்த செலவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 20 கூட இந்த 2 கண்டுபிடிச்சாதான் மொத்த மீட்டர் என்னங்கிறது எனக்கு கிடைக்கும். அப்போ 20 × 2 40 மீட்டர். புரிஞ்சுதுங்களா? அப்போது 1 மீட்டருக்கே அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? 10 ரூபாய் செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40 மீட்டருக்கு நான் என்ன பண்ணணும்? 40 × 10ன்னு போடணுமா? அப்போ 40 × 10 என்னன்னு கிடைக்கும்? 400 ரூபாய். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 20 சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தின் ஒரு பக்க அளவு 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வெரி சிம்பிள். இந்த மாதிரி 20 சம பக்கங்கள் கொண்ட வடிவத்தோட ஒரு பக்கம் என்ன வடிவம்னே மென்ஷன் பண்ணாத அதோட பக்களவு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்து இங்கே பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் 20 சம பக்கங்கள் 10 சம பக்கங்கள் அப்படின்னு கொடுத்து சுற்றளவு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள். என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றளவு ஈக்குவல் டு ஒரு பக்க அளவு இன்ட்டு சம பக்கங்கள்னு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு பக்க அளவுன்னு என்னன்னு தெரியும்? 3ன்னு தெரியும். சம பக்கங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 20 அப்படின்னு இருக்குது. அப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 20 60. ஸோ அப்போ 60 சென்டிமீட்டருங்கிறது ஆன்சர். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சம் கேட்டால் இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுக்கோங்க. அது எந்த வடிவமாக வேணாலும் இருக்கலாம், எத்தனை பக்கமாகவும் இருக்கலாம். அப்போது ஒரு பக்க அளவு இந்த சம பக்கங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு செவ்வகம் இருக்குது. அந்த செவ்வகத்தோட நீளம் பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டருங்க. அதே மாதிரி அதோட அகலம் பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஒரு செவ்வகம் இருக்குது. அதோட நீளம் 40 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அந்த செவ்வகத்தில் இருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க முடியும்? இந்த செவ்வகத்தில் இருந்து 10 சென்டிமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய பக்க அளவுகளாக இருக்கக்கூடிய எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? கவனிங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செவ்வகம் கொடுத்துருக்காங்களா? அப்போது செவ்வகத்தோட பரப்பளவு நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? பரப்பளவு ஈக்குவல் டு எல் × பின்னு தெரியும். இதில் நம்மளுக்கு எல்லோட வேல்யூவும் தெரியும், பியோட வேல்யூவும் தெரியும். அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லுங்கிறது 40, பிங்கிறது 20. ஸோ அப்போ 40 × 20 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆர் சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ பரப்பளவு கிடச்சிருச்சு. இப்போது கவனிங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு இதிலேருந்து எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவில் இருக்கக்கூடிய சதுரங்களை உருவாக்க முடியும் தானே கேட்டிருக்காங்க. அப்போது சதுரத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர்னு தெரியுமா? அதாவது ஏ × ஏ. அப்போது அவங்க எத்தனை பக்களவு எந்த சென்டிமீட்டர் பக்களவுன்னு கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர் பக்களவு. அப்போ 10 × 10. அப்போது பரப்பளவு ஏ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஏங்கிறது 800 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அப்போது இங்கே ஏ அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 10 × 10 100 சென்டிமீட்டர். சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஆன்சர் இது ரெண்டில் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா இந்த செவ்வகத்திலிருந்து தான் அவங்க சதுரத்தை 10 சென்டிமீட்டர் வச்சு உருவாக்குறாங்க பக்களவு வச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணாதான் எத்தனை சதுரங்களை உருவாக்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கு தான் நான் பரப்பளவு கண்டுபிடிச்சேன். அப்போ கவனிங்க.
செவ்வகத்தின் பரப்பளவு divided by சதுரத்தின் பரப்பளவு. செவ்வகத்தோட பரப்பளவுக்கான வேல்யூ என்னன்னு இருக்கு 800, சதுரத்துக்கு 100. அப்போ கேன்சல் பண்ணால் 0க்கு 0 0க்கு 0, அப்போது மீதம் 8 மட்டும் இருக்குது. அப்போது therefore 8 சதுரங்கள் உங்களால் உருவாக்க முடியும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், ஒரு செவ்வகத்தோட நீளம்ங்கிறது அதோட அகலத்தை போல் 3. ஸோ புரியுதுங்களா என்னென்னு? ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு செவ்வகம் இருக்குது, இதோட அகலம் அதாவது நீளம் அப்படிங்கிறது, நீளம்னா எல், நீளம் அப்படிங்கிறது அகலத்தை போல் 2 மடங்கு. அப்போ எப்பயுமே நான் 3 மடங்கு, 3 மடங்கு. நான் எப்பயுமே மேக்ஸ்னா சொல்லியிருக்கேன், மடங்குனா மல்டிப்ளை பண்ணணும், அதிகம்னா நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ 3 மடங்கு எதை போல்? அகலத்தை போல். அப்போது 3b. புரியுதுங்களா? ஸோ அப்போ அகலத்தை போல் நீளம் 3 மடங்காக இருக்குது, அதை நான் எழுதிட்டேன். அதே மாதிரி அதோட சுற்றளவு 64 சென்டிமீட்டர். அதாவது செவ்வகத்தோட சுற்றளவுங்கிறது 64 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு செவ்வகத்தோட பக்கங்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கவனிங்க, லென்த்துங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க, அது எப்படி இருக்குது, அகலத்தை போல் 3 மடங்குன்னு ஒரு ட்விஸ்டடாக கொடுத்துட்டாங்க. அப்போது நம்மக்கிட்ட பக்கங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்கன்னா பிரெத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஹியர் நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சிருக்க ஒரே வேல்யூ சுற்றளவுக்கான வேல்யூ தெரியும். அப்போ சுற்றளவுக்கான வேல்யூ வச்சு நம்மளால் பிரெத்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. அதில் அப்போ பிங்கிறது வருது. அப்போது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லுக்கான வேல்யூவும் தெரியும், சுற்றளவுக்கான வேல்யூவும் தெரியும். அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா வச்சு தான் நம்மளால் கண்டிப்பாக கட்டாயமாக பிரெத்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ போட்டுடலாமா? கவனிங்க. இப்போது செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. ஸோ இதை வச்சு தான் நான் போட போகிறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 × L + B. சுற்றளவுக்கான வேல்யூ உங்கள் என்னென்னு கொடுத்துட்டாங்க? 64 ஈக்குவல் டு 2 × எல்லோட வேல்யூ எனக்கு என்னென்னு தெரியும்? 3bன்னு தெரியும், பியோட வேல்யூ தெரியாது. அப்போ b அப்படின்னே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 64 ஈக்குவல் டு 2 × 3b + b என்னென்னு வரும்? 4b அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கவனிங்க, எனக்கு இப்போது பியோட வேல்யூமே வந்து தெரியாது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே 4b அப்படின்னே வச்சுக்கலாமா? ஸோ எனக்கு என்ன பியோட வேல்யூ தானே வேணும், அப்போ b அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ அதே மாதிரி பக்கங்களை காண்க அப்படின்னா நான் இதை கரெக்டாக வந்து சொல்லாத விட்டுட்டேன். பக்கங்களை காண்கனா லென்த்தும் கண்டுபிடிக்கணும், பிரெத்தும் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு லென்த்துமே வந்து ஒரு ட்விஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்களே தவிர லென்த்தோட வேல்யூ என்னங்கிறது எக்ஸாக்டான வேல்யூ கொடுக்கல. அதே மாதிரி பிரெத்தும் நம்மளுக்கு கொடுக்கல. அப்போது பக்கம் அப்படின்றதா நம்ம பிரெத்து மட்டும் கண்டுபிடிக்கலாம், பக்கங்களைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லென்த்தும் கண்டுபிடிக்கணும், பிரெத்தும் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ கவனிங்க, இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு பிரெத்தை கண்டுபிடிப்போம். இப்போது அப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மல்டிபிள் இருக்கிறது என்னவா மாறும்? டிவைடில் மாறுமா? அப்போ 64 / 2 = 4b அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணாக்க 1 2 2 3 2 6 2 2 4. அப்போது 32 = 4b. எனக்கு b தானே வேணும். அப்போது b எங்கேயே வச்சுக்கிட்டு 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 32 / 4 = bன்னு கிடைக்குமா? 1 4 4 8 4 32. அப்போ பிங்கிறது எனக்கு இப்போ 8 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சுங்க. ஆனால் என்ன, எனக்கு லென்த்து தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு லென்த்துங்கிறது 3bன்னு தெரியுமா? அப்போது இதை எடுத்து பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். L = 3 × பியோட வேல்யூ 8. அப்போது 3 × 8 என்னன்னு கிடைக்கும்? 24 சென்டிமீட்டர். அப்போது ஹியர் எனக்கு லென்த்து 24 சென்டிமீட்டர், பிரெத்து 8 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ அப்போ எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சி, 8 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர். அடுத்து கவனிங்க, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு சதுரத்தோட பக்கம் 10 சென்டிமீட்டர். அப்போ சதுரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேம். அப்போது பக்கம்ங்கிறது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதோட பக்கம் 3 மடங்கு ஆகுறப்போ, அப்போது இதோட பக்கங்கள் எல்லாமே 3 மடங்கு ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 மடங்குனா மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போது சுற்றளவு எத்தனை அதிகரிக்கும்? அதுதான் கொஸ்டின். ஸோ கவனிங்க, பக்கம் அதாவது ஏ அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு சுற்றளவு தான் எத்தனை மடங்கு அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும்? 4a அப்படின்னு தெரியும்.
ஓகே, அப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு சுற்றளவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தான் எத்தனை மடங்கு அதிகரிக்குங்கிறது தெரியும். 4 × ஏவோட வேல்யூ 10. அப்போ 4 × 10 40 சென்டிமீட்டர் சுற்றளவு. இதை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பக்கம் 3 மடங்கு ஆகும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்கம் 3 மடங்கு ஆகும்போது சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்குங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கலாமா? அப்போ 3 மடங்கு ஆகும்போதுனா நம்மளுக்கு பக்கம்ங்கிறது 10ன்னு தெரியும். எப்பயுமே மடங்குங்கும் போது மல்டிப்ளை தான் பண்ணுவோம். அப்போ 3 × 10 என்ன கிடைக்குது, 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ சுற்றளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் கவனிங்க. அப்போது சுற்றளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 4a அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கம் 3 மடங்கு ஆகும்போது 30 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்கு. அப்போ சுற்றளவுனா நம்மளுக்கு மொத்த வேல்யூ தான் சுற்றளவு. இது நம்ம வந்து 10 சென்டிமீட்டருக்கு மட்டும் வச்சு சுற்றளவு கண்டுபிடிச்சோம். இங்கே சுற்றளவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சதுரத்தோட பக்கங்கள் 3 மடங்கு ஆகிறதுக்கு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது சுற்றளவுங்கிறது மொத்த வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும், அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a திரும்ப வந்து பாருங்கள், நம்மளுக்கு 3 மடங்கு சதுரம் அதிகரிக்கும் போது 30 சென்டிமீட்டர் வருதா? அப்போ 4 × 30. அப்போ என்ன கிடைக்குது, இங்கே சுற்றளவு 120 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அப்போது நம்மளுக்கு சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்கும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ கவனிங்க, புதிய சுற்றளவு இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வந்து 40 சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே 120 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை 40 இருக்குது, 3 40 இருக்குது. 3 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே நல்லா கவனிங்க, உங்களுக்கு வந்து புரியாத கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிங்க, திரும்ப ஒரு சுற்றளவு கண்டுபிடிக்கிறீங்க, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பக்கம் 10 சென்டிமீட்டர் மட்டும்தாங்க இருந்துச்சு. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சதுரம் வந்து ஒவ்வொரு பக்கமும் 3 மடங்கு வந்து அதிகரிக்குது. அந்த 3 மடங்கு அதிகரிக்கும் போது சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகரிக்குங்கிறதான் கொஸ்டின். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பக்கம் 3 மடங்கு அதிகரிக்குது அப்படிங்கும்போது பக்கம் வந்து 10 சென்டிமீட்டருங்கிறது வேல்யூ, அதுதான் 3 மடங்கு அதிகரிக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணும் 3 × 10ன்னு போட்டுட்டேன். அப்போது சுற்றளவுலேயும் எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும்ல. ஸோ அப்போ மொத்த சுற்றளவுங்கிறது என்ன பண்ணணும், சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது மொத்த சுற்றளவு. அப்போ 4 × 30 120 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. ஸோ அப்போ கவனிங்க, அப்போ புதிய சுற்றளவு 120னா இதில் எத்தனை வந்து ஃபஸ்ட்டு 40 இருக்கா? அப்போது இந்த 120 கூட 40 ஃபஸ்ட்டு, இந்த 40 கூட எதை போட்டால் 120 வரும்னு பாருங்கள். 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 120. அப்போ 3 மடங்கு அதிகரிக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ செவ்வகத்தை கொடுத்துட்டு அதோட நீளம் வந்து 6 மீட்டராம், அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட சுற்றளவும் கண்டுபிடிங்க பரப்பளவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது வெரி சிம்பிள். செவ்வகத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், 2 × L + B அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி செவ்வகத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், L × Bன்னு தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இப்போ கவனிங்க, அப்போ சுற்றளவுங்கிறது 2 × L + B. ஸோ அப்போ கவனிங்க, இங்கே 2 × Lோட வேல்யூ 6, Bயோட வேல்யூ 4. அப்போது 2 × 6 + 4 10. அப்போ மல்டிப்ளை பண்ணாக்க 20 மீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, அடுத்து பரப்பளவு. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா, L × B. அப்போ கவனிங்க, எல்லோட வேல்யூ இங்கே 6, பிரெத்தோட வேல்யூ 4. அப்போ 6 × 4 24 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 20 மீட்டர், 24 பரப்பளவுங்கும் போது சதுர மீட்டர். ஓகே, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபைனல் சம் பாருங்கள், 8 சென்டிமீட்டர் கூடிய சதுரத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க. ஸோ அப்போ 8 சென்டிமீட்டர் பக்கம், நம்மளுக்கு சதுரம்னாலே 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 8 இது 8 இது 8. அப்போது இதோட சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிங்கிறது கொஸ்டின். வெரி வெரி ஈஸி. சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், 4a அப்படின்னு தெரியும். பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும், a² அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ கவனிங்க, அப்போ p = 4a. அப்போது 4 × aவோட வேல்யூ 8. அப்போ 4 × 8 32 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அடுத்து பரப்பளவுக்கு, அப்போ ஏங்கிறது நம்மளுக்கு என்ன வேல்யூ, a². அப்போ இதை எப்படி எழுதலாம், a × ஏன்னு எழுதலாமா? ஏவோட வேல்யூங்கிறது 8. அப்போ 8 × 8 இங்கே 64. அப்போது பரப்பளவுங்கும் போது ஒன்று சதுர சென்டிமீட்டர்னு போடணும் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். அப்போது 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 32 சென்டிமீட்டர், 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு மென்சுரேஷன் 2D and 3Dங்கிறது கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் 7ஆம் வகுப்பு பார்க்கலாம், அல்லது மேக்ஸில் அடுத்த டாபிக் போய்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்சுரேஷன் ஒவ்வொரு வகுப்பாக போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் குரூப் 2க்கான தென்றல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து 200 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ மார்ச் 25 வரைக்கும் அதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தென்றல் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகணும்னா 8807081095 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு குரூப் 2க்கான 100% சிலபஸ் கவர்டான ஒரு டெஸ்ட் பேட்சாக இருக்கும். உங்களுக்கு தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ப்ளஸ் ஜிகேவுக்கு கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்ஸ் கிடச்சிடும். டெய்லியும் நைட் 9 to 10 அப்படிங்கிறது டிஸ்கஷன் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ரெக்கார்டிங் கிளாஸஸாக இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்க்ஃபுல்லான பேட்சாக இருக்கும். ஒன்லி 200 சீட்ஸ் மட்டும்தான். மார்ச் 25 லாஸ்ட் டேட். ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.